என்னக்கா இவ்வளவு வருவாள்வள வரமாட்டாள்வள? ஏட்டி மல்லிகுட்டி வரச்சுல சத்தம் கட்டிட்டு தான் வந்தேன். வந்துருவாள் வயிறு எல்லாரும் சேர்ந்து போனாதானே நல்லா இருக்கும். ஆமாக்கா சேர்ந்து போனாதான் நல்லா இருக்கும். ஆனா நல்ல நேரம்னு ஒண்ணு இருக்கு பத்தியலா. நெட்டவழிக்கு பூ வச்சுட்டு பிறகு அந்த பூரணி பிள்ளைக்கும் பூ வைக்க போனோம்லக்கா, மறந்துட்டியலா? அட ஆமால, மொத்தம் 2 கல்யாணம்ல. பிறகு நெட்டவழிக்கு மட்டும் நல்ல நேரத்துல வச்சுட்டு அந்த பிள்ளைக்கு ராவு காலத்துல போனா ஐய வீட்டுல சும்மா இருப்பாவளா? 2 பேருக்கும் அதுவும் ஒரே நல்ல பூ வைக்க வரேன்னு சொல்லிட்டோம். அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம தானக்கா முன்னெச்சரிக்கையா போனோம். ஆமாட்டி நீ சொல்றதும் சரிதான். சரி ஒரு 5 நிமிஷம் பொறுமையா இரு, வந்துருவாளுவோ. ஏட்டி மல்லிகுட்டி நெட்டவழி கல்யாணத்துக்கு என்ன செய்யலான்னு இருக்கா? நெட்டவழி கல்யாணம் மட்டுமா? அப்புறம் மீனாட்சி அம்மா பையன் கல்யாணம் இருக்கலாம். மொத்தம் 2 கல்யாணம் இல்லக்கா. என்ன பண்றதுனே தெரியல. நெட்டவழி வர என் பிள்ளைக்கு நெக்லஸ் போட்டாலக்கா. ஆமாட்டி திரும்ப அவளுக்கு ஏதாவது செய்யணும். என்ன செய்யுதுனே தெரியலக்கா. நீங்க என்ன செய்ய போறீங்க? நான் சும்மா ஒரு அரை பவுனுக்கு மோதிரம் எடுத்து போடலான்ட்டு இருக்கேன் டி. மோதிரமா? அப்புறம் மீனாட்சி அம்மா பையனுக்கு? ஏட்டி அது ஆம்பளை பையன் தானே, ஆம்பளை பையனுக்கு என்னத்த செய்ய? மொய் தான் வைக்கணும். ஒரு 3000 ரூபாய் மொய் வைக்கலான் இருக்கேன். அப்படியாக்கா? நீ என்னட்டி செய்ய போற? இதுக்கு நெட்டவழிக்கு பிரேஸ்லெட் செஞ்சு போடலான்னு இருக்கேன். மீனாட்சி அம்மா பையனுக்கு தான் என்ன செய்யனே தெரியல. ஏட்டி மல்லிகுட்டி ஆம்பளை பையனுக்கு என்னத்த செய்ய? மொய் வச்சு விட்டுறட்டி. எல்லாரும் மொய் வச்சா நல்லா இருக்காதுலக்கா. அந்த சபைக்கு தங்கம்னு ஏதாவது ஒண்ணு போடணும்ல. பேசாட்டிக்கு அந்த பையனுக்கும் பிரேஸ்லெட் செஞ்சு விட்டுலான்ட்டு நினைக்கேன். அப்படியா? சரி நான் அப்படி நினைச்சு வச்சிருக்கேக்கா. என்ன அவிய கிட்ட சொல்லல. பணம் எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு தான் 2 பேருக்கும் செய்யணும். சரி டி. நில்லுங்க. வாட்டி புஷ்பா, என்ன டி ஊர்ல இருந்து வந்ததும் எங்களை பார்க்கணும்ட்டு உனக்கு என்னமே இல்லையா? அப்படி இல்ல ஆண்டி, எல்லாரையும் பார்க்கணும்னு தான் ஆசை. ஆனா என்ன பண்றது, மீனாட்சி அம்மா சுட்டாங்க தோசை, அதை தின்னுட்டு 2 நாளா ஒரே ஓசை. என்ன டி ஒரே ரைமிங்ல பேசுத? சும்மாதான் ஆண்டி, உங்களெல்லாம் பார்க்க வரணும்னு நினைச்சேன். ஆனா என்ன பண்றது, ஒரே வேலை. ஆமா கல்யாண வேலை உனக்கும் இருந்திருக்கும்ல. ஐயா ஆண்டி, கல்யாண வேலைலாம் ஒண்ணும் இல்ல. அப்புறம் ஊர்ல இருந்து வரும்போது அவ்வளவு துணி ஆளுக்காக கொண்டு வந்தேன். அது அவ்வளத்தையும் துவச்சி காய வச்சு எடுத்து மடிச்சு வைக்கிறதுக்கு 2 நாள் ஆகி போச்சு. அட லூசு பைப்ல. அதான் ஆண்டி, உங்களெல்லாம் பார்க்க வர முடியல, மன்னிச்சுக்கிடுங்க. பரவாயில்ல விடுமா, இதுல என்ன இருக்கு. மல்லி ஆண்டி தான் எப்பவும் பெருந்தன்மையான மனசு. ஆண்டி, உங்களுக்கு இந்த ஹேர் ஸ்டைலு ரொம்ப நல்லா இருக்கு. அதுவும் தலைக்கு பின்னாடி வச்சிருக்கிற அந்த தாழ்பூ ரொம்ப நல்லா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்மா. வாங்க நெட்டவழி வீட்டுக்கு தானே போறோம். வாங்க சீக்கிரமா போலாம். இருட்டி, ராசாத்தியும் ரங்காவும் இன்னும் வரல. வந்ததுக்கப்புறம் மொத்தமா போவோம். அப்படியா? சரி. உனக்கு படிப்புலாம் எப்படிமா போகுது? அதுக்கு என்ன ஆண்டி, அது பாட்டுக்கு ஒரு பக்கமா போகுது, நான் ஒரு பக்கமா போறேன். எப்படியோ இந்த ஒரு டிகிரி மட்டும் முடிச்சிட்டோம்னா எனக்கு பெரிய இடத்துல வேலை கிடைச்சிரும். அதுக்கப்புறம் என் வாழ்க்கையை நானே பாத்துக்கிடுவேன். ஆமா, படிப்பு தான் இந்த காலத்துல கை கொடுக்கும். ஆமா ஆண்டி, அது என்னவோ உண்மைதான். ஆண்டி, சோனி எப்படி இருக்கா? போன் எதுவும் பண்ணுவாளா? ஆமாமா, நல்லா இருக்கா. சரி. ஏட்டி வாங்குடைய சுத்திட்டு இருந்த நெட்டவழிக்கும் கல்யாணம் ஆக போகுது. அடுத்து நீ மட்டும்தான் இருக்கா? ஐயோ ஆண்டி, இப்போதைக்கு என் வாழ்க்கையில கல்யாணங்கிற பேச்சுக்கு இடம் இல்ல. ஃபர்ஸ்ட் நல்லா படிக்கணும், நல்ல பெரிய இடத்துல வேலைக்கு போகணும், கை நிறைய சம்பாதிக்கணும். நான் ஒரு அனாதை, என்னைய யாரு ஆண்டி ஏத்துக்கிடுவா? இந்த பாரு புஷ்பா, இனி அப்படி அந்த வார்த்தையை சொன்னோன்னு செவிட்டில அடிச்சுவிடு. அம்மா, உலகத்துல பிறந்தது யாரும் அனாதை கிடையாது. எங்களை வாயி நிறைய ஆண்டின்னு கூப்பிடுதியே, அப்ப அது சும்மாவா? ஐயோ அது உண்மைதான் ஆண்டி. அப்புறம் என்ன, இத்தனை ஆண்டி இருக்கும்போது நீ எப்படி அனாதையாவ? அதுவும் இல்லாம மீனாட்சி அம்மா உன்னை நல்லா தானே பாத்துக்கிட்டாவ, உன்னையும் சொந்த பொண்ணு மாதிரி தானே பாத்துக்கிட்டாவ. ஆமா ஆண்டி, சொன்னது தப்புதான், மன்னிச்சுக்கிடுங்க. இனிமே அப்படி சொல்லாத அம்மா, சொல்லிவிட்டேன். சரிங்க ஆண்டி. எக்க வாங்கட்டி. இடி அவளை எங்க வந்துட்டு இருக்காவக்க? ஒவ்வொருத்தையா வருவியலாட்டி. இட்டி நல்ல நேரம் முடியதுக்குள்ள 2 பிள்ளைகளுக்கும் பூ வைக்கணும், மறந்துட்டியலா? மறக்கலக்க, என்ன செய்ய, ஒரு நல்ல காரியத்துக்கு போனாலும் நம்ம தான் சோறு கறி ஆக்கி வச்சுட்டு வர வேண்டியிருக்கு. அது மட்டுமா, அன்வளுக்கு எடுத்து பரிமாற வேண்டியிருக்கு. அது மட்டுமா, இருந்த இடத்துலயே கை கழுவி வச்சிடறானுவோ. வீட்டு வேலையெல்லாம் பார்த்துட்டு வர வேண்டியிருக்குலக்க. ஏட்டி, வெளியே போகிறோன்னு தெரியுது, அதை முன்னாடியே சோறு கறி ஆக்கி அவளுக்கு கொடுத்தேன். என்னக்க செய்ய, ஸ்லோவா வேலை செய்தேன். ஸ்லோவா மட்டுமா வேலை செய்த? இக்க போமாக்க, நேரம் ஆயிட்டுக்கா, கொஞ்சம் சாரிக்க. வீட்டுல சாரி கேட்டு என்ன பிரச்சனை? முன்னாடியே சொல்லி தானே வச்சிருந்து, அந்த நேரத்துக்கு கிளம்பி வருவான்னு கிடையாது. இதனை சும்மா விளையாட்டு காரியமா? நல்ல நேரத்துக்கு போய் நல்லது செய்ய வேண்டாமா? சரி அதான் வந்துட்டாவுல. சரி டி வா போவோம். சரி டி வாங்க போவோம். நாம இப்ப எங்க போறோம்? நெட்டவழிக்கு பூவைக்க. பெரிய மலையை தாண்டி, பெரிய காடு தாண்டி நெட்டவழிக்கு பூவைக்க போறோம். ஏட்டி புஷ்பா, அதிகமா சுட்டிடி பார்த்தா இப்படிதான் பேச சொன்னோம். சீக்கிரமா நட. ஏக்க கூப்பிடுங்கக்க. நெட்டவழி அம்மா. மம்மி, டாடி. அடடடடா, முகூர்த்த நாள் கிட்ட நெருங்கிட்டா போதும், உனா மம்மி டாடின்னு வந்துருவாங்க எல்லாரும். இப்ப அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. ஐயோ நீங்களா? ஏன்க்கா, நீங்க யாருன்னு நினைச்சிய? இல்ல மம்மி டாடின்னு கேட்டுச்சேன், அதே ஏதோ பிச்சைக்காரன் ஏதோ வந்துட்டாவளோன்னு நினைச்சேன். ஏட்டி புசு, கொஞ்ச நேரம் வாயை வச்சுட்டு சும்மா இருட்டி. ஏக்கா, அதுக்கு முன்னாடி நெட்டவழி அம்மான்னு கூப்பிட்டது உங்களுக்கு கேட்கலையாக்கா? இல்லக்கா, சாரிக்கா. வாங்க உள்ள வாங்க. அந்த வரக்கா. ஏங்க
நெட்டம்மா உன் ஆளுங்கெல்லாம் வந்தாச்சு. என்னம்மா சொல்றீங்க, வந்துட்டாங்களா? ஆமாட்டி, இன்னும் ஒரு 3 நாளாவது பொம்பளை பிள்ளையாட்ட அடக்க உடக்கமா இருந்த இடத்துல இருடி. அதெல்லாம் எனக்கு தெரியும். மல்லி வாமா உள்ள. மெலியக்கா வாங்க வாங்க, எல்லாரும் உள்ள வாங்கம்மா. ஆந்த வாரக்கா. இங்க நெட்டவழியக்கா எங்க இன்னும் இது நெட்டவழிய உட்கார சொன்னா வேற ஒரு பிள்ளைய உட்கார வச்சிருக்கு. ஏட்டி புஷ்பா, நல்ல கண்ணை தொடச்சிட்டு பாரு, அது நான் தான். ஆச்சரியமா இருக்கு. நெட்டவழி, நீ எப்பயும் பேண்ட் சட்டை தானே போட்டிருப்பா, இன்னைக்கு என்னடி அசிங்கமா சேலை கட்டியிருக்கா? புஷ்பா, அப்படிலாம் சொல்லக்கூடாது. இங்கிட்டு வா. வாங்கக்க. இன்னைக்கு தாண்டி பொண்ணா லட்சணமா சேலை கட்டி அழகா இருக்கா, அப்படி சொல்லு மல்லி. இவளை சேலை கட்ட வைக்கிறதுல நான் பட்ட பாடு இருக்கே. எப்பா நெட்டூஸ், பூ வச்சிருவோமா? என்னம்மா அவசரம், காப்பி குடிச்சிட்டு ஸ்வீட்லாம் சாப்பிட்டுட்டு அப்புறம் வைக்கலாமே. அதான் நல்ல நேரம் முடிய இன்னும் 1 மணி நேரம் இருக்குல்ல. இல்ல நெட்டோலியம்மா, பூரணிக்கும் பூ வைக்க போன பத்துடுங்க. என்னக்கா சொல்றிய? பூரணிக்குமா? ஆமாட்டி, உங்க 2 பேத்துக்கும் ஒரே நல்லதானே கல்யாணம். அப்புறம் உனக்கு ஒரு நாள் அந்த பிள்ளைக்கு ஒரு நாளா பூ வைக்க போறதுக்கு அதான் இன்னைக்கு வச்சிடலாமேன்னு முடிவு பண்ணிட்டோம். அதனால நீங்க 2 ஜோடியில நீங்க தான் மூத்த ஜோடி. அதான் உங்களுக்கு வச்சுட்டு 2வது அயலுக்கு போலாமேன்னு வந்தோம். உனக்கு வச்சுட்டு கையோட அந்த பிள்ளைக்கும் வைக்க போனோம் டி. சரிம்மா, அப்ப பூ வைங்க. இல்லையக்கா வாங்க. இட்டு ராசாத்தி ரங்கா வாங்கட்டி. இக்க வயசுல மூத்தவிய நீங்களே வைங்கக்கா. ஆமாக்கா, எங்களுக்கு முன்ன பின்ன வச்சு பழக்கம் இல்ல பத்தியலா. நீங்க எப்படின்னு வச்சு என்ன பாத்துக்கிட்டு அடுத்த கல்யாணத்துல இருந்து நீ நாங்க வைக்கோம். ஸ்மெயிலேக்கா நீங்களது வாங்க. ஏட்டி நீயும் நாங்களும் வேற வேறையா? எல்லாரும் ஒண்ணுதான், நீயே வைட்டி. சரி, நான் பூ வைக்கத்துல எல்லாரும் கொலை விடுங்க. எனக்கு ஒரு கொலையோட நிப்பாட்டிடாதீங்க, 3 கொலை விடுங்க. சரிட்டி, அதெல்லாம் தெரியும். நீ பூ வை, நாங்க கொலை விடுதோம். நெட்டோலியம்மா, போய் குங்குமம் மட்டும் எடுத்துட்டு வரீங்களா? இந்த எடுத்துட்டு வரேம்மா. ஏட்டி, இன்னைக்கு பூ வச்சு உனக்கு நெத்தியில குங்குமம்லாம் வச்சு விட்டுருவோம். இனிமே நீ நெத்தியில குங்குமம் வைக்காம வெளியே வரக்கூடாது. அம்மா ஏன்க்கா அப்படி? ஏன் அப்படின்லாம் தெரியாது டி. ஆனா காலகாலமா இதுதான் நடந்துட்டு இருக்கு. இங்க உங்களுக்குலாம் அப்படித்தானே நடந்திருக்கும். ஆமாக்கா, எனக்கெல்லாம் கல்யாணம் மாப்பிள்ளை போட்டு வைக்க முந்தியே ஊர்ல இருந்து பூ வைக்க வரவெல்லாம் அவிய நெத்தியில குங்குமம் வச்சு விட்டாவ. ஆனா அதுவும் பாக்குறதுக்கு நல்லா தான் இருந்து. ஆமாட்டி, நாங்க உனக்கு நெத்தியில குங்குமம் வச்சு விட்டுருவோம். இதுமணி எப்பவும் நெத்தியில குங்குமத்தோட தான் இருக்கணும். இந்தாம்மா. வச்சுடுங்கக்கா. ஆண்டி, உங்களுக்கு எட்டல, நான் கீழே ஒரு ஸ்டூல் போடட்டுமா? புஷ்பா, அதெல்லாம் எட்டும், அவ உட்கார்ந்து தானே இருக்கா. சரிங்க ஆண்டி. ஏக்க கொலை விடுங்க. 3 வாட்டி விடுங்கக்கா, 3 வாட்டி விடுங்க. நெட்டவழியம்மா குங்குமம் தானே. நெட்டவழி, உன் மூஞ்சில ஒரு கலை வந்திருக்குடி. என்னட்டி சொல்லுத? கேட்டி, அதுக்கு பேர் தான் கல்யாண கலை. இன்னும் 3 மாசத்துக்கு அப்படிதான் இருக்கும் என்னக்கா? ஆமாம்மா. சரிக்கா, அப்ப நாங்க வாரோம். அந்த பிள்ளைக்கும் போய் நல்ல நேரத்துல பூ வைக்கணும் பத்தியில. என்னம்மா இது, வந்த உடனே கிளம்புறீங்களே, ஒரு காப்பி தனியாவது குடிச்சிட்டு போலாம். அதான் கல்யாண சாப்பாடே போட போறீங்களே, அப்புறம் என்ன? அதானே, ஒரேடியா கல்யாண சாப்பாட்டுக்கே கை நினைக்கலாம். சரிக்கா, போயிட்டு வரேன். எதுவும் தப்பா நினைக்காதீங்க. அதெல்லாம் தப்பா நினைக்கிறதுக்கு என்னமா இருக்கு? பூரணியும் மீனாட்சி அம்மா வீட்டுக்கு மருமகளா தான் வரப்போறா. என் பொண்ணும் அந்த வீட்டுக்கு தான் மருமகளா போறா. அப்பா பூரணியும் என் பொண்ணு தானே. ஒரு தாய் தான் பிள்ளைக்கு நல்ல நேரத்துல பூ வைக்கணும்னு தான் நினைப்பா. நீங்க எல்லாரும் போயிட்டு வாங்கம்மா. ரொம்ப சந்தோஷக்கா. கேட்டி, நெட்டூஸ், கையை காலை அடக்கமா வச்சுட்டு இனி 3 நாள் 4 நாளைக்கும் சேலை கட்டிட்டு தான் உட்காரணும். ஐயோ, நீங்களாம் டெய்லியும் இப்படிதான் சேலை கட்டுறீங்களோ? இந்த உள்பாவடை, ஜாக்கெட்டு, பொட்டு, லோடு, லொசுக்கு, கொலுசு, வளையல், எப்ப என்னாலலாம் முடியாது. கேட்டி, அதெல்லாம் முடியாது. 4 நாளைக்கு நீ இந்த கெட்டப்ல தான் இருக்கணும். கல்யாணத்துக்கு அப்புறம் விருந்து அது இதுன்னு நாங்க கூப்பிடுவோம். அப்பவும் சேலையில தான் வரணும் சொல்லிவிட்டேன். ஆமா ஆமா, சேலையில வந்தா மட்டும் தான் விருந்து. அப்பதான் கறிச்சோறு போடுவோம். சுடிதாரு பேண்ட் சட்டெல்லாம் போட்டு வந்தா கஞ்சி தண்ணி தான் ஊத்துவோம். இருந்தாலும் அநியாயம் பண்ணக்கூடாதுக்கா நீங்களா? நெட்டூஸ், இன்னொரு 3 மாசத்துக்கு தான் புடவை கட்டணும். அப்புறம் வயித்துல ஒரு குட்டி வந்துட்டுனா ஒரே நைட்டியும் போட்டுட்டு தான் திரிவிய. எக்க வருது. நெட்டூஸுக்கு மூஞ்சில வெக்க வருது. ஏட்டி புசு, நான் பண்றேன்னு இல்லையோ, நீ நல்லா பண்றடி. சரிக்கா, நல்ல நேரம் முடிய முடிஞ்சு அந்த வீட்டுக்கும் போயிட்டு வந்துடுறோம். வாரோன்னே. சரிம்மா. என்ன இது, மணி 8 ஆயிட்டு, மாமாவை என்ன காணோம்? எப்பயும் 6 மணிக்கெல்லாம் வீட்டுக்கு வந்துடுவேன்னு சொல்லுவாங்கல்ல, இன்னைக்கு மணி 8 ஆயிட்டு. அம்மாடி, இங்க என்னம்மா பண்ற? ஒன்னும் இல்ல மாமா. நீ யாருக்காக காத்துட்டு இருக்கன்னு தெரியும். சிவா இன்னைக்கு வர்றதுக்கு லேட் ஆகுமா? ஏன் மாமா, ஆபீஸ்ல ரொம்ப வேலையா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லம்மா. சிவா கிட்ட பொறுப்பா வச்சுக்கன்னு கொடுத்த ஃபைல் அவன் தொலைச்சிட்டான். அதான் அந்த ஃபைல உட்காந்து ரெடி பண்ணிட்டு இருக்கான். தொலைச்சிட்டாங்களா? அவங்க எப்பவுமே பொறுப்பா தானே மாமா இருப்பாங்க. பொறுப்பா இருப்பான்னு நினைச்சுதான் அவன் கிட்ட கொடுத்தேன். ஆனா இப்போ பொறுப்பா இல்லையே, என்ன பண்றது? மாமா. சிவா வாயா. என்னப்பா, ஃபைல முடிச்சிட்டியா? சுவாணி, ரொம்ப பசிக்குது, சாப்பாடு எடுத்து வை, நான் ரெடி ஆயிட்டு வரேன். மாமா, என்னாச்சு? வேற ஒன்றும் இல்லம்மா, ஃபைல தொலைச்ச கோவத்துல கொஞ்சம் திட்டிட்டேன். அதான் இப்படியெல்லாம் ரியாக்ட் பண்றான். காலையில ஆனா சரியாயிரும். நீ போமா, அவனுக்கு சாப்பாடு எடுத்து வை, நீயும் சாப்பிடு. மாமா, நீங்க வரலையா? எனக்கு பசிக்கலம்மா, நீங்க 2 பேரும் சாப்பிடுங்க. மாமா, சாப்பிடாம எப்படி? இல்லம்மா, எனக்கு பசிக்கல, நீங்க சாப்பிடுங்க. என்னாச்சு? எதுக்கு 2 பேரும் இப்படி பண்றாங்க? மாமா கொஞ்சம் இறங்கி போலாம் தானே, அவங்க பெரியவங்க, அப்படிதான் இருப்பாங்க. மாமா பண்ணதான் தப்புதான், எல்லாரும் முன்னாடி திட்டக்கூடாது தானே. இருக்கிறது 2 பேரு, இப்படி ஆளுக்கு 2 பக்கமா போனா என்ன பண்றது?